வணக்கம் நண்பர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களாம்மா? எலுமிச்சங்கன்னை பற்றி முக்கியமான டிப்ஸுமா. தள்ளி விடாத பாருங்கள். அதாவது எலுமிச்சை மரம் எப்படின்னு தள்ளி விடாத பாருங்கள், எப்படி வளர்க்குறதுன்னு. ஒரு வீட்டில் வந்து எலுமிச்சங்கன்று மிகவும் அவசியமான ஒன்றுமா, கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நமக்கு எலுமிச்சையுடைய பலன் வந்து நிறையா இருக்குது. ஒரு பெரியவங்களை பார்க்க போனால் எலுமிச்சை பழம் கொடுப்போம். வெள்ளிக்கிழமை லெமன் வாங்குவோம், பூஜைக்கு வைக்க, கோயிலில் கொடுக்க. வீட்டில் லெமன் சாதம். எலுமிச்சை மரம்லாம் ஒரு வீட்டுக்கு பாசிட்டிவ் எனர்ஜிமா. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம எல்லாம் வீட்டில் தான் இருக்கோம், சரிங்களா? எங்கே போய் எங்கே வந்தாலும் வீட்டுக்கு வந்துடுறோம். எலுமிச்சை மரம்லாம் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிமா. பாருங்கள், இந்த செடி வச்சு இப்போ நான் வந்து ஒரு 55 நாள், 2 மாதம் ஃபுல்லாக ஓடாதுமா, 55 நாள் தான் ஆகுது. என்னுடைய சேனல் வந்து அம்மு தோட்டம் சேனல். அதில் இந்த எலுமிச்சங்கன்னை வச்சது நான் உங்களுக்கு வந்து வீடியோ போட்டிருக்கேன். எப்படி அதை வைக்கணும், சரி வச்சிட்டிங்கன்னா அது எப்படி வளர்க்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வைக்கும்போதேம்மா அதில் வந்து மாட்டு சாண எரு கண்டிப்பாக கலந்துருக்கணும்மா. மாட்டு சாண எரு, ஆட்டு சாண எரு வைக்கும்போது மீன் அமினோ அமிலம் ஊற்றிருக்கணும், இல்லைன்னா வாழைப்பழம் அமினோ அமிலம். நம்ம வைக்கும்போதே அவங்களுக்கு ஒரு ஃபெர்டிலைசர் சேர்க்கறது நல்லது, அந்த வேரில் போய் படுற மாதிரி. நான் அந்த மாதிரி தான் வச்சேம்மா. இதை பாருங்கள், எத்தனை பிரான்ச் இருக்குது பாருங்கள். 1 2 3 பிரான்ச்சு, 4வது 5 பிரான்ச்சு உருவாகுதுமா. என்கிட்ட 4வது ஒரு பிரான்ச்சு, 5 3 பிரான்ச்சு வச்சேன். இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 3 வந்திருக்காங்க, அதை காட்டுறேன் பாருங்கள். இவங்க ஒரு பிரான்ச்சு தெரியுதா, இவங்க ஒரு பிரான்ச்சு, இதே ஒரு பிரான்ச்சு. இவங்க இப்போ நம்மக்கிட்ட வந்ததுக்கப்புறம் உருவாயிருக்காங்க. நான் வந்து மாங்கன்று, எலுமிச்சங்கன்று, மிளகு நட்டம் வாங்கினேம்மா. திருச்சியில் வாங்கினேன். திருச்சியில் நான் ஆன்லைனில் வாங்கினது இதான். 3மே நல்லா வந்துட்டுதுமா. மாங்கன்று வந்து கீழே தோட்டத்தில் இறக்கிட்டேன். இது எலுமிச்சங்கன்று நல்லாயிருக்கு, மாங்கன்று நல்லா இருக்குது. மிளகு வந்து ஒரு 10 காய்ச்சிருக்குமா. காய்ச்சி நல்லா கருமையான நேரத்துக்கு மிளகு வந்திருக்கு. இப்போ இந்த எலுமிச்சை இலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க பாருங்கள். பாருங்கள், கார்னர்லாம் பாருங்கள், கொழுந்து வராங்களா. கை வைக்கும்போது பார்த்து வைக்கணுமா, எலுமிச்சையில் முள் இருக்கும். இந்த ரோஜா செடி, எலுமிச்சை செடி, நார்த்தன் செடி, சாத்துக்கொடியெல்லாம் வந்தால் எச்சரிக்கையாக வரணுமா. எவ்வளோ முள் இருக்காங்க பாருங்கள். இது வந்துமா காக்கா எச்சம். இதுவும் வந்து செடிங்களுக்கு ஒரு சத்து தான், உரம் தான். காக்கா எச்சம் இது, ஆனால் டைரெக்டாக வருது, நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. காக்கா புறா எச்சத்துக்கெலாம் என்ன பண்ண முடியுமா, இல்லையா? இந்த பாருங்கள், அந்த பக்கம் 3 பிரான்ச்சு போகுது பாருங்கள், பக்கத்து வீட்டை நோக்கி போகுதா. இந்த அளவுக்கு வளர்ச்சி. ஒவ்வொரு செடி வைக்கும்போதே அந்த அளவுக்கு நம்ம மண் கலவை செய்யணும். இப்போ கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, உங்கள் வீட்டில் எப்படி எலுமிச்சை செடி இருக்குது, காய்க்காமல் இருக்கா, பூ வைக்காமல் இருக்கா, கமெண்ட்டில் சொல்லுங்கள். வச்சு எவ்வளோ நாள் ஆகுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது இப்போ வச்சு 8 மாதத்தில் எனக்கு பூ வைக்கும்னாங்க. ஆனால் நான் வச்ச ஒரு 20 நாள்லேயே 2 பூ வச்சுட்டாங்க. அதை நான் எடுத்து கிள்ளி போட்டுட்டேம்மா. எப்பயுமே செம்பருத்தி ஆகட்டும், மாமரம் ஆகட்டும், எலுமிச்சம் ஆகட்டும், பழ வகைகள், பூ வகைகள் கூட ஃபஸ்ட்டு 2 வராங்கன்னா அவங்கள நம்ம அப்புறப்படுத்திட்டோம்னா அடுத்து வளர்ச்சி வந்து ரொம்ப குயிக்காக அசுர வளர்ச்சியாக இருக்கும். நம்ம அப்படி விட்டுட்டோம்னா கொஞ்சம் வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். அந்த மாதிரி நம்ம பூக்களை கிள்ளிடணும். நான் கிள்ளிட்டேன். இப்போ வந்து இதுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை ஃபெர்டிலைசர் கொடுக்கணுமா. நீங்கள் எப்படி வளர்க்கறதுன்னு, எலுமிச்சங்கன்று எப்படி வைக்கணும்னு கேட்கல, எப்படி வளர்ச்சியை, எலுமிச்சை வளர்ச்சியை பார்க்கறதுன்னுக்கிறீங்க. செடி வச்சிட்டிங்க. மாட்டு சாணம் எரு கிடச்சா கொஞ்சம் எடுத்து போடுங்க. கொஞ்சம்னா நீங்கள் உங்கள் ட்ரம்மா தொட்டியா அதெல்லாம் பார்த்து அதுக்கு தகுந்த கெப்பாசிட்டி என்ன அளவு இருக்கோ அந்த அளவுக்கு சாணம் எரு போடுங்க, மஸ்ட்டு. 2வது ஆட்டு புழுக்க கிடச்சாலும் போட்டு விடுங்க, அதுவும் போடலாம். அப்படி இல்லைன்னா மல்லாட்டை புண்ணாக்கு உங்கள்கிட்ட இருக்கிற செடியை வச்சு கொஞ்சம் ஊற வச்சு லிக்யூடாக போடணும். அப்படியே திடமாக போட்டுறக்கூடாது. செடிக்கு தேவையான நைட்ரஜன் போகாது, மேலே மண் டைட்டாகிடுவாங்க. டைட்டானால் ஆடை படிஞ்ச மாதிரி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பார்க்கக்கூடாது. அதில் தண்ணி கலந்து கொடுக்கணும். இல்லை பூ வச்சு காய்க்க மாட்டேது, அதுவும் சொல்லுங்கள். என்கிட்ட தோட்டத்தில் ஒரு 10 வருஷமாக ஒரு எலுமிச்சங்கன்று. அது வேணால் வெயில் படாது அதில், ஏன்னா சாத்துக்கொடி மரம் அதை வந்து மறைச்சிக்கும். நான் என்ன பண்ணேன், அமேசானில் சாயில் ஆக்டிவேட்டர்ஸ் வாங்கினோமா. 100 தான், 450 ரூபான்னு.
ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீன்னு கொடுத்தாங்க. ஒன்று ஃப்ரீயில் மேலே வச்சுருந்தா காக்கா தூக்கி முட்டுதோ என்னவோ தெரியல. ஒன்றை கொண்டு போய் கீழே வச்சுருந்தேம்மா. நான் போன மார்ச் 7 சபரிமலைக்கு போயிட்டு மார்ச் 11 வந்ததுக்கப்புறம் அதை பார்த்தேன். ஒரு வீடியோ போடலாம் அந்த சாயில் ஆக்டிவிட்டீஸை காட்டின்னு பார்க்குறேன், அந்த பாக்ஸு கிடைக்க மாட்டேதும்மா. அதான் அதை நான் பயன்படுத்தியிருக்கேன். அந்த சாயில் ஆக்டிவேட்டர்ஸு பவுட்ரு மாதிரி இருந்தது. அதில் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். அதெல்லாம் தூளாக்கி நான் வந்து வாளியில் 5 லிட்ரு வாளியில் 2 ஸ்பூன் போட்டு தண்ணி கலந்து அந்த சாத்துக்கொடி மரத்தை நீக்கிட்டு இந்த எலுமிச்சையில் ஊற்றினம்மா. எலுமிச்சை, தோப்பு நெல்லி, அரிநெல்லி, சாத்துக்கொடியெலாம் இருக்குது, இவங்களுக்கெல்லாம் ஊற்றினேன். இது என்ன பண்ணுச்சுமா, இந்த சாத்துக்கொடி மரத்தை நீக்கவும் இந்த சாயில் ஆக்டிவிட்டீஸ் ரெண்டும் சமமாக இருந்தவொடனே இப்போ எலுமிச்சங்காய் அவ்வளோ எலுமிச்சங்காய் காய்ச்சிருக்கம்மா. கீழே 10 வருஷமாக காய்க்காது, வெயிலில் நிழல்லே இருந்துட்டாங்க. அதனால் உங்கள் மரம் ஃபஸ்ட்டு நிழலில் இருக்கான்னு பாருங்கள். எலுமிச்சைக்கெல்லாம் ரொம்ப வெயில் தேவை. காலையில் 5:50லேருந்து சாயந்தரம் 5:50 வரைக்கும் கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸு வெயில் தேவை அவங்களுக்கு. 10 ஹவர்ஸு சரிங்களா? வெயில் வந்து ரொம்ப தேவைம்மா, ரொம்ப மஸ்ட்டு. 10 12 கால்குலேஷன் நீங்கள் போட்டுங்க, 12 தான் வரும். ஏன்னா மார்னிங் 5:05னா 12 ஹவர்ஸ் இருக்குல்ல. ஆமாம், வெயிலில் இருக்கணும்மா. அதே மாதிரி நீங்கள் செடி வைக்கிறீங்கன்னா மரத்து நிழலில் வைக்கக்கூடாது. மரத்து நிழல் இதில் படுதா வேறு இடம் இல்லைம்மா, நான் வச்சிட்டேம்மானும் பரவாயில்ல. காலையிலேருந்து மதியம் 1 மணி 12 மணி வரைக்கும் வெயில் படணும். நான் அந்த மாதிரி தான் மாங்கன்று வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ இது நான் வச்சுருக்கிறது 3வது மாங்கன்று. நீ வந்து அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்துடுறா, அதனால் நீ இப்போ கீழே இறங்கிடுறான்னு டெய்லியும் பால்கனிலேருந்து வாசலுக்கு தண்ணி தெளிக்கும் போது அவங்களுக்கு இந்த எலுமிச்சம், சாத்துக்கொடி, சப்போட்டா, மாங்கன்னுக்கெல்லாம் மேலேருந்தே தண்ணி ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி எலுமிச்சங்கன்று ஃபஸ்ட்டு வந்து வெயிலில் இருக்கான்னு பாருங்கள் 1. 2வது இலைகள்லாம் நல்லா செழிப்பாக இருக்கான்னு பாருங்கள் 2. 3வது எந்த டிஸ்டர்பும் இல்லாத இருக்காங்களா, பக்கத்து செடியோடலாம் உரையக்கூடாது. அவங்கள வந்து ஃப்ரீயாக வளர விடணும், காத்தோட்டமாக இருக்கணும் அவங்க, அதை பாருங்கள் 3. 4வது நீங்கள் எலுமிச்சங்கன்று வச்சுக்கிற இடத்துல மண் இருக்கா. சிலர் வந்து 1/4 ட்ரம்மு வச்சுருப்பீங்க. நீங்கள் மண் வைக்கும்போது 3/4 ட்ரம்மு வச்சுருப்பீங்க, 3/4 தொட்டி வச்சுருப்பீங்க. நம்ம தீனி போட தண்ணி ஊற்றவோடு வந்து மண்ணோடைய கெப்பாசிட்டி குறைஞ்சிடும் இல்லையா, தண்ணி ஊற்ற மண் அமுங்குவாங்க. அந்த மாதிரி மண் போதிய அளவில் இருக்கா பாருங்கள். இல்லைன்னா 2 மரம் தோட்ட மண் போடுங்க. தோட்ட மண் எடுக்கும்போதே மண்புழு கிடச்சா ரொம்ப நல்லது, மண்புழு போடுங்க. எனக்கு ஒவ்வொரு ஜாடியிலையும் மண்புழு இருக்குமா, நான் மண்புழு வாங்க மாட்டேன். நம்ம இங்கே வந்து 5 வருஷம் ஆகிடுச்சு, கிச்சன் வேஸ்டேஜெலாம் ஊற்றுவோம்ல மண்ணில், அதில் நிறைய மண்புழு கிடைப்பாங்க எனக்கு கிச்சன் வேஸ்டேஜில். அந்த மாதிரி மண்புழு 2 போடுங்க. இது இருந்தாலே போதுமா. நல்லா காத்தோட்டம், வெளிச்சம். செடியில் வந்து கொஞ்சம் ஏதாவது பூச்சி விழுந்திருக்கா, வெள்ளைப்பட்டிருக்கா, இல்லை செடிக்கு போஷாக்கு கம்மியாக இருக்கா. எலுமிச்சம் செடி எப்படி வரும்னாமா, அவங்க இருக்கிற கலரில் கொஞ்சம் கிளிப்பச்சை கலரில் வந்து ஒரு மாதிரி வெள்ளை வெள்ளை புள்ளி மாதிரி இருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு போதிய போஷாக்கு இல்லை, சத்து இல்லை. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா? அதான் இப்போ 4-5 பாயிண்ட் சொல்லியிருக்கேன். மண் போதியமான அளவுக்கு இருக்கா, காத்தோட்டமாக இருக்கா, வெயிலில் இருக்கா, எரு போட்டுக்கிருக்கீங்களா, 5வது வாரம் ஒரு முறை ஃபெர்டிலைசர் கொடுக்குறீங்களா, அதை பார்க்கணும். இல்லைம்மா அது கீழே தோட்டத்தில் தான் இருக்குன்னா நோ ப்ராப்ளம்மா. கீழே பூமியில் வீட்டுக்கு எதிரில் வச்சுருக்கீங்கன்னா நீங்கள் அரிசி கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற தண்ணி, காய் எறிகிறது, அதெல்லாம் எந்த அளவுக்கு தண்ணியோ அதை விட 3 பழங்கு தண்ணி கலந்து லெமன் கார்டனை சுற்றி சுத்தமாக வட்டம் பண்ணுங்க. அந்த செடி கீழே கவர் ஏதாவது இருக்கா பாருங்கள். இது 7வது பாயிண்ட்டு, 6வது பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். பிளாஸ்டிக் கவர் ஏதாவது அடைச்சிருக்கா பாருங்கள், அதை ஃபஸ்ட்டு அப்புறப்படுத்துங்க. ஒரு மம்முட்டியோ களகட்டோ எடுத்து எலுமிச்சம் கண்ணை சுற்றி கொஞ்சம் லைட்டாக மண்ணை கீறி விடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். மண்ணை கீறி விட்டிங்கன்னா சில மண் வந்து டைட்டாகிடுமா, சேறு மாதிரி பிடிச்சிப்பாங்க. மழை பெஞ்சி வந்து தங்குறாங்கல்ல, அப்போ சேறு மாதிரி ஆகிடும், இப்போ ரொம்ப டைட்டாகிடும். அதெல்லாம் கொஞ்சம் கிளறி விடுங்க. இந்த கிச்சன் வேஸ்டேஜ், சாதம் வச்சது, அரிசி கவுண்டதெல்லாம் ரெகுலராக ஊற்றிட்டு வாங்க தண்ணி கலந்து. ஒரே வாரத்தில் பாருங்கள், 1 வாரம்தான் நமக்கு கண்டிப்பாக இம்ப்ரூவ்மெண்ட்டு தெரியும். ஒரு சின்ன சின்ன இலை மாதிரி வந்திருப்பாங்க, கலர் சேஞ்ச் ஆகும், பார்க்கவே ரொம்ப பசுமையாக இருப்பாங்க எலுமிச்சங்கன்று. இப்படி தான் எலுமிச்சங்கன்று வளர்க்கணும். நான் ஆன்லைனில் தான்மா எலுமிச்சங்கன்று வைக்கணும் வாங்கினேன், வச்சுருக்கேம்மா. கரெக்டு 8 மாதத்தில் வந்துடும் எலுமிச்சம். இப்போ நான் வச்சு 2 மாதம் ஆகுது. இது வந்து நான்
ஒரு எலுமிச்சங்கன்று ஒரு ஷார்ட்டில் நிலத்துக்கு கொல்லைக்கு வாங்குறவங்களுக்கு 150 ரூபா எலுமிச்சங்கன்று கொடுக்குறேன்னு ஷார்ட் போட்டார். நான் கேட்கும்போது 250 ரூபா சொன்னாப்புல. ஏன் சார் 150 தானே போட்டிங்க, அது ஹோல்சேலு, நான் சிங்கிளாக வாங்கினா 200ஆவது கொடுங்கன்னா 200 கொடுத்துட்டாங்க. மகராசன் நல்லா இருக்கணும். ஒரு சில கைராசி வந்து நம்ம ஆன்லைனில் போட்டாமா நம்ம என்ன கேட்குறோமோ அது வரும். ஒரு சிலது வந்து நாம் ஒன்று கேட்போம், அவங்க ஒன்று கொடுப்பாங்க. அது வருஷ கணக்கில் நம்மக்கிட்ட வளரும். 4 வருஷம் 5 வருஷம் சென்று யூடியூப்பில் போட்டாலும் ரிப்ளை வராது. நான் எத்தனை தடவை கேட்டாலும் அது என்ன மரம்னு தெரியாது. அந்த மாதிரி 2 மரம் கொடுத்துருக்கேன் நான். ஒரு மனோரஞ்சதத்தை உடச்சி போட்டேன் நான். நாம் ஒன்று கேட்டால் இந்த ஆன்லைனில் வர்த்தகம் பண்ணுறவங்க அவங்க ஒன்று அனுப்புவாங்க. நான் மஞ்சளில் அடுக்கு செம்பருத்தி கேட்டால் அவங்க ரங்குன் மல்லி அணைச்சி இடுப்பு உயரம் வந்து வெளியில் போய் வாசலில் வைக்கலான்னு வச்சு ஆடு சாப்பிட்டுது. ஆனால் இந்த எலுமிச்சங்கன்று கொடுத்த மகராசன் நல்லா இருக்கணும். நம்ம என்ன கேட்டோமோ அதான் கொடுத்தாப்புல. வந்ததெல்லாம் மாங்கன்று தான் எனக்கு கொஞ்சம் இது பழக்கமான இருந்தது. அவங்கள நான் பழக்க வச்சிட்டேம்மா. இப்படி தான் எலுமிச்சங்கன்று வளர்க்கணும். அதாவது நம்ம ஷார்ட் போட்டோம்னா அதை தள்ளி விடாத வீடியோ போட்டால் பாருங்கள். என்னுடைய அனுபவம் தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் எந்த யூடியூப்பை பார்த்து நான் பேசுகிறதில்ல. நான் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யுங்க. உங்கள் எலுமிச்சம் பசுமையாக வந்து பூத்து காய்ச்சதுன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விடுங்க. என்னோடய சேனல் வந்து அம்பு தோட்டம் சேனல். அதில் எலுமிச்சங்கன்று எப்படி வைக்கிறதுன்னு நான் வீடியோ போட்டிருக்கேன். பழமரம், காய்கறி, பூ வகை, கொடி வகை, கொடி வகைக்கு எப்படி கழி வைக்கணும், எப்படி குச்சி வைக்கணும், தக்காளிக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணணும், கத்திரி எப்படி நம்ம பராமரிப்பு பண்ணணும், மிளகாய் எப்படி பராமரிப்பு பண்ணணும், எல்லாத்துக்கும் வீடியோ இருக்குது பாருங்கள். மேக்ஸிமம் இந்த சித்திரை வைகாசியில் உங்கள் வீட்டில் ஒரு 4 செடியாவது வைங்க. அவங்கள நீங்கள் குழந்தைங்க மாதிரி பாதுகாத்து வளர்ந்தீங்கன்னா அவங்க கொடுக்குற சந்தோஷம் உங்களுக்கு நிம்மதி வேறு எங்கேயும் கிடைக்காது. தோட்டம் வைங்க. ரொம்ப நன்றிம்மா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.